நீரோ மன்னன் இருந்தப்ப கிறிஸ்தவங்க இல்லையா? ஹிட்லர் இருந்தப்ப கிறிஸ்தவங்க இல்லையா? அவங்க ஜெபிக்கலையா? அவங்க கர்த்தர் சமூகத்தில் கதறலையா? ஸ்தோத்திரம். ஹிட்லருடைய வாழ்க்கையில அவன் யூதர்களை கொன்று அழிப்பதற்கு அவன் விதவிதமான காரியங்களை பயன்படுத்தினான். ஒரு பெரிய கண்டெய்னருக்குள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் அடைச்சி ஒரு சின்ன ஓட்ட வழியாக விசவாயு உள்ள செலுத்தி உள்ள இருக்கத்தான கிறிஸ்தவரை கொன்னான். அங்கே ஒரு ஒரு 500 பேர் இருந்திருக்கட்டுமே, இல்லை ஒரு 100 பேர் இருக்கட்டுமே, 100ல் ஒருத்தருடைய ஜபத்தை கூடிய கர்த்தர் கேட்காம வந்திருப்பாரு. ஸ்தோத்திரம். அதான் மேட்ரு. இன்றைக்கு எலெக்ஷனுக்காக நம்ம எப்படி ஜபிக்கிறோம்னாக்க, ஆண்டவரே இவர் வரக்கூடாது, ஆண்டவரே இவர் வரணும் அப்படிங்கிறதான ஆப்ஷனை கர்த்தர் சமூகத்தில் வைக்கிறோம். நீங்கள் இதுதான் செய்யணும். ஒரு 4 ஆப்ஷன் ஆர்டர் கொடுத்தாரு, ஏ பிசி டி அப்படின்னு கொடுத்துருக்காரு ஆண்டவர். நம்ம என்ன பண்ணோம், இல்லை எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த பிஏ மட்டும் செலக்ட் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஆப்ஷன் கொடுக்குற அளவுக்கு தான் இன்றைக்கி ஊழியக்காரங்களும் நம்மளும் இருக்கிறோம் கர்த்தர் சமூகத்தில். ஆண்டவரே எலெக்ஷன் நியாயமாக நடக்கணும். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய இருதயத்துக்கு தெரியும், எங்கள் சிந்தைக்கு தெரியும், பொது ஜனங்களுக்கு தெரியும். இந்த எலெக்ஷனில் எந்த விதமான தில்லுமுள்ளும் இராதபடிக்கு, எந்த விதமான மாறுபாடான காரியங்கள் இராதபடிக்கு, லஞ்சத்துக்கும் லாவண்யத்துக்கும் ஸ்தோத்திரம் பணத்துக்கும் ஜனங்கள் அடிமைப்படாதபடிக்கு உண்மையான தேச தலைவர்களை இந்த தேசத்தில் ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடியதான அந்த ஜபம் இருந்தாலே போதும். ஸ்தோத்திரம். நிச்சயமாக தேசமானது ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜபங்களுக்கு தேவன் பதிலே கொடுக்கலனாக்க எதிரான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறதுன்ற அர்த்தம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி தானியேலை கர்த்தரை தூக்கி எடுக்கணும், அவனை காப்பாற்றணும், 2 தூதரை அனுப்பி அவனை மேலே தூக்கணும் அப்படின்லாம் அவர் என்ன பண்ணல, எந்த விதமான காரியத்தையும் கர்த்தர் செய்யலை. ஆனால் எதிரான ஆயுதமாக வைக்கப்பட்டிருந்தான சிங்கங்களுடைய வாய்கள் கட்டப்பட்டது. இன்றைக்கு அப்படிதான் எதிரான ஆயுதங்களை முறித்து போடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சோம்னாலே நாம் ஜெயிப்போம். ஸ்தோத்திரம். தேசமானது வாழ்க்கைப்படும், தேசமானது ஆசீர்வாதமாக மாறும், தேசமானது கர்த்தருக்கு பிரியமாக மாறும், திறந்த வாசல் கொடுக்கப்படும். இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதான அந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கு தேசத்தில் நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷனுக்காக நாம் ஜெபிக்கிறோம்.